சாப்பிட போகிறோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னது பன்னீர் தாலி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துடுச்சு. இதுதான் பன்னீர் தாலியா. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஊர் டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாதுண்ணா, பரவாயில்ல. ஓகே, நல்லாவே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டு இப்போ எங்கே பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நகர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்களா சரோஜினி நகர் மார்க்கெட்டுக்கு. ஸோ அது எப்படி போகிறோம்னா மெட்ரோவில் தான் நம்ம எப்படியும் போகிறோம், நேற்று போன மாதிரி. ஸோ ஆஸ்ட்ரம் ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? வீடியோ சொதப்பத்துக்குன்னே வராங்கடா. வீடியோ அழகாக எடுக்கலாம்னு நினச்சேங்க. காசமாக நம்ம இப்போ சரோஜினி நகர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த டெல்லியை விட இந்த டெல்லி வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். திங்ஸ் ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்மை விட்டு வெளியே வந்ததுலேருந்து இங்கே இது அங்கே டிஷர்ட்டு ஜீன்ஸு இங்கே பாருங்க, புக்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. போட்டி போட்டி வத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் வீடியோ காமிச்சா உயிரை பத்து கத்துறானுங்க. ஏங்க, நான் போட்டிருக்க மாதிரி கேப்பு தமிழ்நாடுலாம் கிடைக்கலன்னு பார்த்தா இங்கே வந்தால் டெல்லிலையும் இல்லைங்க. இங்கே பாருங்க, எல்லாம் இந்த மாதிரி கேப் பண்ணா வச்சுருக்கானுங்க. இந்த ஹிப்ஹாப் கேப்புன்றது அழிஞ்சு போச்சு. அப்போது கீ செயின்ஸ்லாம் இருக்கு. पजल ले जाओ, ले अपने बच्चे के लिए। ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வந்து ஒரு 2 ஹவர்ஸாக நானும் பார்த்துட்டேன். ஃபுல்லாக சுற்றி பெண்கள் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. அதுவும் பெண்கள் அதிகமாக இருக்குன்னா காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்ல குவாலிட்டியில் இருக்கிறதே வந்துட்டு 100 200லேயே சூப்பர் குவாலிட்டியிலே அவங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நானும் சுற்றி தேடுறேன், பசங்கள் தான் எதுவுமே கிடைக்க மாட்டேது. நம்ம ஊரில் என்ன ரேட் இருக்குமோ அதே ரேட் தான் இங்கேயும் இருக்குது பசங்களுக்கு. சரி, கம்மியாக இருக்குது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. அதில் போய் போட்டாலும் கம்மி காசுக்கு இருக்குதுன்னு போய் பார்த்தா, அங்கே போய் பார்த்தா ரொம்ப எப்படி சொல்கிற மட்டமான குவாலிட்டி. அது லைட்டாக இழுத்து கிஞ்சிடும் போல, அந்த மாதிரி தான் இருக்குது. என்னாச்சுன்னு தெரில. இங்கே உடனே எல்லோரும் எடுத்து ஸ்பீடாக எடுத்துன்னு போய் உள்ளே வைக்கிறாங்க. யார் அப்படி வரா? யாரா வரானுங்களா? ஒருவேளை இந்த ஏரியாவில் போலீஸ் தொல்லை இருக்குமோ? ஆமாம், இன்னும் ஒரு படையோட நிற்கிறானுங்க. ஃபுல்லாக போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ வந்தானா ரோட்டில் இருக்க கடை எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க போல. அவன் கடை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க, 200. இந்த 200 நம்ம வீட்டாண்டியே இந்த டிஷர்ட்லாம் கிடச்சிருவாங்க. என்னங்க பண்ணுறது? இங்கே பாருங்க, இது எவ்வளோன்னு கேட்போம். கிतना पैसा है? 500 2 पीस.
500 2 பீஸ். இங்கே பாருங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் இல்லை, நான் பார்த்தேன் நல்லாவே இருக்குது. ஆனால் ஜஸ்ட் 100 தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், இங்கே ஷூஸ் எல்லாமே கொஞ்சம் டீசென்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. டீசென்ட் ப்ரைஸ்ன்ற அப்படி கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்குது. ஸோ அதை பேரம் பேசி வாங்கினா வாங்கலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைனா, எல்லா இடத்துலையும் வந்து என்ன போடுறாங்க, ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போட்டு வச்சிடுறாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போட்டு போர்டை காமிச்சிடுறானுங்க. எங்கே ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்னு போடலையோ அவங்க அங்கே போயிட்டு வேணால் கேட்கலாம் போல். அந்த மாதிரி கேட்டோன்னா கம்மி பண்ணி கொடுக்குறானுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இங்கேருந்து மறுபடியும் மெட்ரோ பிடிச்சி ரூமுக்கு போய்ட்டு தூங்கிட வேண்டியதாங்க. நாளைக்கு கொஞ்சம் நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். பட் ஆனால் அதுபடியே எங்கேயும் போக மாட்டேன். பொறுமையாக இப்போ எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான் போவேன். The next day. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 3rd டே. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லோட்டஸ் டெம்பிள். ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிறதாரா பிளான் வச்சுருந்தேன். பட் பஸ்ஸஸ் இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வராதான். ஸோ அதனால் வந்து எப்பவும் போல் ரேப்பிடோவே புக் பண்ணிட்டேன். ஸோ அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து லோட்டஸ் டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே என்ட்ரிக்குள்ளே போகலாம். Freezing outside, a little bit high on the feeling. Can't seem to focus. In the corner of my best friend's sofa, you were getting buzzed on rum and cola. Wasn't brave enough yet just to talk to you. Not a smooth talker under pressure. Sweaty palms ain't making it much better. Something about you feels so special. Prettier than from the minute that I met you. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இது முடிச்சு வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் சாப்பிட்டே வரோம். இங்கே பக்கத்தில் மெட்ரோ பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்தது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வந்து காலை உணவு சாப்பிட வந்திருக்கோம். காலை உணவுனா என்னங்க, தோசை, இட்லி, சாம்பார் எல்லாம் கூட இருக்குது சவுத் இந்தியன்ட்டு. பட் ஆனால் வந்துட்டு இவங்க எப்படி செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்துட்டு இவங்க ஊர் சாப்பாடு சாப்பிடாம எப்படி. ஸோ அதனால் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, கச்சோரி வித் சப்ஜி. கச்சோரி தெரியும், சப்ஜி தெரியும், அது என்ன வித்து. சரி நம்ம பார்ப்போம் என்ன தான் இவங்க பண்ணி கொடுக்குறானுங்கன்ட்டு. சரோஜி நகர் போகணுன்னு சொன்னோம்ல, அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணான்னு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிச்சல் வரல. இதுவாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ரீட் ஃபுட்டு ட்ரை இது வரைக்கும் பண்ணல. பண்ணுவேன் நினைக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று, இங்கே ஹாஸ்டல் மேட் ஒருத்தவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, நேற்று ஃபுல்லாக போய் அச்சின் வரைக்கும் சாப்பிட்டு வந்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா என்னடா ஏஞ்சி கையிலேன்னு போய் பார்த்தா ஃப்ளாட்டு. என்னடான்னு கேட்டால் அவங்களுக்கு ஹெவி ஸ்டொமக் பெயினா. ஸோ அதனால் அவங்க ஃபுல்லாகவே பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்க, நம்ம வந்து இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்புறோம். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, ரெட் ஃபோர்ட் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ நம்ம அங்கேயே போயிடலாம். ஓகே, ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. பட் நம்மளுக்கு குவாலிட்டி வேணும்னா பின்ன வேறு வழி இல்லை. ஸோ ஹையாக இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் சுற்றின எல்லா இடமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவோ சூப்பராகவே இருக்குது. ரோடு இதெல்லாமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸு அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது இந்த ஏரியாவில். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நம்ம போகிறது வந்து ஓல்டு டெல்லி. ஓல்டு டெல்லியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி டிவியில் பார்த்துருப்பீங்க, இந்த திருட்டு அதிகமாக இருக்கும், பேக்ஸ் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே தான் நம்ம சேஃபாக இருக்கணும். ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட் இதுலேருந்து ஓல்டு டெல்லிக்கு போகிறோம். நான் இங்கே டெல்லிக்கு வரணுன்னே எல்லோரும் என்ன சொன்னது என்னென்னா, உன் பேக்கை பத்திரமா பார்த்துக்கோ, யார்கிட்டையும் பேச்சு கொடுக்காத, எவனையும் நம்பாத, அப்படி இப்படின்றாங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? நான் வந்து 3 நாள் ஆகுது. 3 நாள் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. நான் மீட் பண்ண எல்லா பீப்புள்ஸும் ரொம்ப நல்லவங்க தான் இருந்தாங்க. ஹாஸ்டலில் நல்லா தான் இருந்தாங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்ட்டு. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தான் ஓல்டு டெல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.